கொண்டு போய் எங்கள் வீட்டுக்காரங்களாம் கஷ்டப்படுத்தி குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. எங்கள் அக்கா இப்போ தூக்காடுறவன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு எங்கள் அக்கா இறந்துட்டாங்க. தம்பிக்கு இப்படியா அப்படின்னு எங்கள் அக்கா இறந்து போயிட்டாங்க. அவங்க தான் எங்கள் அம்மாவுக்கு பதில் எங்களுக்கு அம்மாவாக இருந்தாங்க. எங்கள் அப்பாவும் இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த பாவ புண்ணியமும் தெரியாது, வீரப்பு யாருன்றது எங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு நீதி கிடைக்கணும். இதுக்கு மேலே அவங்க ஒரு புது வாழ்வு நல்லா வாழணும், மனம் திரும்பி நல்லா நாங்கள் இருந்துக்கிறோன்னு அவங்களுக்கு சந்தோஷமாக எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு நல்ல விடுதலை கிடைக்கணும்னு நாங்கள் மனப்பூர்ணமாக எங்கள் சேசாமியை நம்பி இருக்கிறோம். விடுதலை கிடைக்கணும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். யாருக்குமே தூக்கு தண்டனை இருக்கக்கூடாது. எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான் முடியுது. ஏன்னா அங்கே வந்து பீப்புள் வந்து நாங்கள் வில்லேஜ் பீப்புள், அவ்வளோனே எங்களுக்கு சட்டத்தை எடுத்து பேசுகிற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. இதே வந்து ஒரு வசதி படைச்சவங்களாக இருந்தால் அந்த கேஸ் இவ்வளோ தூரம் போயிருக்காது. ஏன்னா எங்களுக்கு இந்த கேஸில் நானும் சிறையில் இருந்தவன், நானும் வீட்டில் இருக்க தான் கூட்டிகிட்டு போனாங்க. என்னன்னே தெரியாது, நான் வேறு பண்ணியே பார்க்கல. இருந்தாலும் என்னையும் அப்படி தான் சொல்லி அழைச்சிட்டு போய் எனக்கு நானும் 4 வருஷம் இருந்தேன் சிறையில். அப்போ தூக்கு தண்டனை அது கொடுத்துட்டா மட்டும் அந்த நியாயம் ஒரு நாளைக்கு நிரூபிக்கப்பட்டு அவங்க உயிர் திருப்பி கொடுக்க முடியுமா? தூக்கு தண்ணியை நான் வெறுக்கிறேன். ஏன்னா ஒரு உயிரை வந்து எடுக்கிற சாதாரணமல்ல, கொலைக்கு கொலை தீர்வு இல்லை. இவங்களும் அதே தானே செய்கிறாங்க, அரசாங்கமும் கொலை தானே செய்யுது. தப்பு செஞ்சாலுக்கு நிறைய தண்டனை இருக்குது, லைஃப் கொடுக்கலாமே. அவங்க ஆயுசு பூரா அதை நினச்சி எண்ணி அவங்க அனுபவிக்கலாம். ஒரு மனுஷனுக்கு குற்றவாளியை சிறையில் போடுறது எதுக்காக? அவன் திருந்தணுங்கிறதுக்காக தானே. இப்போ அவன் செத்து போகிறான், ஒரு 10 மினிட்ஸில் உயிர் போயிடுது. ஆனால் அந்த பாதிப்பு அந்த குடும்பத்துக்கு பூரா அந்த நோய் வேதனை இருக்கல. இப்போ தப்பு செஞ்சுட்டேன்னா நான் என்னோட போகிறல அந்த வெளி, என்னுடைய உற்றார் உறவினர் பெற்றோர் எல்லாத்துக்கும் அதனுடைய ஒரு வேதனை இருக்குதுல்ல. ஒருத்தருக்காக அத்தனை பேர்த்த நம்ம வேதனைப்படுத்துறது எந்த வழி நியாயம்? See, when Palar bomb blast took place in 1993, it was, I remember, it was Good Friday. We were all in the church and it was shock for us. When they were sentenced to death, it was a shock for us. But anyway, we thought mercy petition is there. But when we heard that mercy petition also was rejected, it was a greater shock for us. Most of the people who are given this death sentence are from low socio-political and economic background. And when these charges are framed and they are prosecuted, actually this because of their economic situation, even court procedures, for example, so-called good lawyers cannot be engaged by these poor people. In the society, who thinks of these poor people in general? என்ன செவுரு இல்லாத சித்திரம் வரைய முடியுமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் தலையானவங்கள அந்த குடும்பம் எப்படிங்க இருக்கும்? ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் இருக்கிற சூழ்நிலை ரொம்ப கஷ்டத்துலையும் துன்பத்தில் தான் இருக்கிறோங்க. வந்து உயிரை எடுத்து அதில் என்ன இருக்குதுங்க, அவன் எப்படி தான் உணருவான், அவன் எப்படி தான் திருந்துவான்? வேறு இதாக இருந்தாலுமே, வேறு ஒருத்தருக்கு தூக்குன்னு இருந்தாலுமே, தப்பு செஞ்சாலுமே அவங்களுக்கு தண்டனை தான் கொடுக்கணுமோ ஒழிய தூக்கு கொடுக்கக்கூடாதுங்க. அது தப்பு தண்டனை விட்டுட்டு உயிரவே பலிக்கு பலி நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது என்ன பிரயோஜனம்? அவன் செய்கிறதுக்கு அவன் செய்கிறது சரியாக போச்சு. பலிக்கு பலி எடுத்து அதில் என்னங்க இருக்குது?